Hi guys, நீங்கள் பார்த்துக்கொண்டது வில்லேஜ் கூல் குக்கிங் சேனல். கட்டாயம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கு செய்ய போகிற சமையல் வந்துட்டு நெத்திலி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதற்கு முக்கியமாக தேவைன்னு சொன்னால் நெத்திலி மீன். இது நாங்கள் அறுத்து நல்லா கழுவி சுத்தம் செய்ய வச்சுருக்கோம். நீங்களே பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்களாக பார்த்தோம் சொன்னால் வெள்ளைப்பூடு ஒரு கூடை நன்றாக உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே போல் கொறுக்காவும் இதில் போட்டிருக்கோம். எல்லாவற்றையும் ஒரு பாத்திரத்தில் இட்டு வச்சு தேங்காவை துருவலாமாங்க. கறிக்கு போதுமான அளவு தேங்காய் நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கிறேன். தேங்காய் நல்லா துருவி ஒரு பாத்திரத்தில் இட்டுக்கொள்ளுங்கள். துருவிய தேங்காய் நல்லா பிழிந்து அதனுடைய பாலை சட்டியினுள் இட்டுக்கொள்ளுங்கள். கறிக்கு போதுமான அளவிலான பாலினை சேர்த்து கொள்ளுங்கள். பின்னராக அரைத்து வைக்கப்பட்ட மசாலா தூள் தேவையான அளவு, கறிக்கு தேவையான அளவு சேர்த்து கொள்ளுங்கள். இப்போ கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்க்கப்பட்ட மசாலா தூளை நன்றாக கரைத்து கொள்ளுங்கள், கட்டி இல்லாமல். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நன்றாக கலக்கி கொள்ளுங்கள். கறிக்கு தேவையான அளவு உப்பை சுவைத்து பார்த்து சேர்த்து கொள்ளுங்கள். பின்னை கறியை அடுப்பில் வைத்து நன்றாக கொதிக்க வைங்க. அதில் போட்ட வெள்ளைப்பூண்டு வெங்காயம் வேகும் வரை நன்றாக கொதித்து வர வேண்டும். கொதிக்கும்போது நன்றாக கிளறி விடுங்கள். அப்போதுதான் பால் தெரியாமல் வைத்திருக்க முடியும். கறி நன்றாக கொதித்ததன் பின்னர் மீனை சேர்த்து கொள்வோம். பாத்திரத்தினில் வைக்கப்பட்ட கழுவி சுத்தம் செய்யப்பட்ட மீனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்வோம். மீன் சேர்க்கப்பட்டதன் பின்னர் கொஞ்சமாக ஒரு அகப்பையினால் அதனை கிளறிக்கொள்வது நல்லது. நெத்திலி மீனை அதிகமாக வேக வைக்க வேண்டாம், கரைந்துவிடும். ஆகையால் ஒரு அளவாக அதனை வேக வைத்ததன் பின்னர் அதனை மெதுவாக கிளறிவிட வேண்டும். ஓகே காய்ஸ், நீங்களே பார்க்கலாம், நெத்திலி மீன் சுவையான கறி ரெடியாகிவிட்டது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுக்கு சந்திக்கலாம். ஓகே, பாய்.